கரூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு துயர சம்பவம். அதில் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்ததாக தகவல் வருது. இறந்த அந்த குழந்தைகள், அந்த பெண்கள், ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அஞ்சலி செலுத்திக்கிறோம். அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறோம். ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் ஒரு குறிப்பிட்ட சிலரால் நடந்திருக்கு. இது மனித தவறு தான். இது அதாவது எதிர்பாராத நடந்த தவறு இல்லை, இது தெரிஞ்சே நடந்த தவறு. இதை இளந்தலைவர் சொல்ல மாதிரி, தலைவர் சொல்ல மாதிரி இதை அரசியலாக்க விரும்பவில்லை. ஆனா அரசியலாக்க விரும்பவில்லைனாலும் எதிர்காலத்தில் இது நடக்கமா இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றான், நீங்க சோசியல் மீடியாவை திறந்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு என்ன செய்யணும்னு அந்த அந்த இளைஞர்கள் என்ன சிந்திக்கல. திமுக தவறு செஞ்சிருச்சு, திமுக தவறு செஞ்சிச்சு, திமுக தான் தப்பு பண்ணிருக்கு, திமுக திட்டமிட்டு சதி பண்ணிருக்கு. இந்த 1949 இந்த கட்சி ஆரம்பத்தில் இருந்து இது வரைக்கும் இந்த 2025 வரைக்கும் திமுக நல்லதை தவிர எதுவுமே செய்யலடா. திமுக காரணம் திமுகவும் திமுக காரணம் நல்லதை தவிர எதுவுமே செய்யல. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்யணுமோ மேக்சிமம், அதாவது உள்கட்டமைப்புல இருந்து இந்த தமிழர் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறதுக்கு காரணமே அது அடித்தளமிட்டது கலைஞர். என்ன தப்பு பண்ணோம், எதுக்கெடுத்தாலும் பாஜக பார்த்தேன்னா திமுக தவறு செஞ்சிருச்சு, எங்கேயோ ஒருத்தர் வேங்க வயல்ல மலத்தை கலந்துட்டானா திமுக செஞ்சிருச்சு, இதுல எங்கேயாவது ஒருத்தர் இது பண்ணிட்டாங்கன்னா இங்க திமுக தவறு பண்ணிருச்சு. இது நம்ம திருப்புவனத்துல எவனோ புகார் பண்ண ஒரு பொண்ணு புகார் பண்ணி ஒருத்தனை போலீஸ் கொண்டு போய் அதை அடிச்சு பிரச்சனை ஆச்சுன்னா திமுக தவறு பண்ணிச்சு. திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா தூத்துக்குடியில சுட்டதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. 3 பேரை தர்மபுரியில எரிச்சு கொண்டாங்களே அதிமுக காரன், அதெல்லாம் தெரியாது. தூத்துக்குடியில அந்த துப்பாக்கி சூட்ல இன்னைக்கு தலைவர் சம்பவம் நடந்து சாயந்தரம் தான் சம்பவம் நடக்குது. அரசு அதிகாரிகளோட மீட்டிங் நடத்துறாரு. தெரிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனே போய் சொல்றாரு. இமிடியேட்டா அவர் போயிட்டாரு. உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை உடனே போய் சொல்லிட்டாரு. அன்பில் மகேஷ் வந்துட்டாரு. தலைவர் 12 மணிக்குங்க, நைட்டு 12 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் மீட்டிங் போட்டு இதுக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டு இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் இது பண்ணிட்டு, அதே மாதிரி பிரைவேட் டாக்டர், பிரைவேட் மருத்துவமனையில் இருக்கலாம், அங்கெல்லாம் கொண்டு சேர்த்துட்டு யாரும் எந்த காசு வாங்கக்கூடாது, நோயாளிகள்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி லீவ்ல இருந்தவங்க, ஓய்வுல இருந்த அத்தனை பேரை வர வச்சு இம்மிடியேட் ஒரு போர் நடந்தா என்ன அந்த இம்மிடியேட் இதா இருக்கும் அவ்வளவு செஞ்சுட்டு நைட்டு 12 மணிக்கு ஆலோசனை நடத்தினாருங்க. இந்தியாவில் எந்த முதலமைச்சருங்க செய்வான்? துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அது தெரிஞ்சிட்டா அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்பாட்டுக்கு போயிருக்க வேணாமா? அடுத்த நாள் காலையில சொல்றாரு, நான் டிவியை பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அந்த பழனிசாமி எல்லாம் இன்னைக்கு நமக்கு அட்வைஸ் பண்றாரு. 12 மணிக்கு அதை முடிக்கிறாருங்க, 1 மணிக்கு பிளைட்ட பிடிக்கிறாருங்க, 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாருங்க. இந்தியாவில் இல்லங்க, உலக அளவுல எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் இவ்வளவு இரக்க சுபாவம் உள்ள, இவ்வளவு மனிதநேயம் உள்ள ஒரு முதல்வரை எவனும் பார்த்திருக்க முடியாது. நீங்க 1000 திட்டு, நீ உன்னுடைய திட்டு நாங்க குறைஞ்சு போயிட மாட்டோம், திமுக காரன் குறைஞ்சு போயிட மாட்டான். எனக்கு கூட நிறைய பேர் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்க. எவ்வளவுலாம் அநாகரியமா போட்டிருக்கான் திமுக காரன் தெரியுமா? திமுக காரன் தப்பு பண்ணுச்சு, திட்டமிட்டு இது பண்ணுச்சு. என்னடா திட்டமிட்டு செஞ்சுச்சு? நீ ஒரு கட்சியின் தலைவன், ஏற்கனவே ஒரு மாநாடு போட்டிருக்க. ஃபர்ஸ்ட் மாநாடு போட போகும்போது விக்கிரவாண்டியில மாநாடு போட்டு, அதுக்கடுத்து மதுரையில மாநாடு போட போகும்போது அங்க 1 லட்சம் சேர உடைச்சிருக்காங்க. அங்க உள்ள திருச்சி விமான நிலையத்தில் அவ்வளவு உடைச்சு எறிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நீ திருந்து இருக்க வேணாமா? அடுத்த கட்ட ஒரு மக்களோட சேர்ந்துச்சுன்னா, இல்லனா என்ன செஞ்சிருக்கணும், ஒரு பொதுவெளியில ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மக்களை, உன்னுடைய ஆட்களை பூரா கொண்டு வந்து ஒரு மைதானத்துல இதை போடு, ஒரு பொதுக்கூட்டம் போடு, மாநாடு நடத்த வேணாம். அந்த கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை போடு, அவ்வளவு பேர் வரட்டும், உன் கட்சிக்காரன் வருவான். எந்த பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லையே. இதை உருவாக்குனது யாரு? இந்த ரோட் ஷோன்னு உருவாக்க. இப்ப தலைவர் ரோட் ஷோ போறாரு, லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில தான் போறாரு. அவர் ஒரு முதலமைச்சருங்க. நடக்க முடியாட்டா கூட அவர் இது பண்ணி மக்களோட மக்களா போய் லட்சக்கணக்கான பேர் இந்த 2 சைடு தான் இருக்காங்க. ஏதாவது தவறு நடந்துச்சா? இதே செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர்ல மாநாடு நடந்துச்சு, இது முப்பர் விழா நடந்துச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சு? இப்ப 2 நாளைக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி தான் கரூர்ல மீட்டிங் போட்டு போனாரு. என்ன நடந்துச்சு? அப்ப இந்த மாதிரி மதுரை சம்பவம் நடந்திருக்கு, திருச்சி ஏர்போர்ட்ல சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பாதுகாப்பு பண்றதுக்கு போலீஸ்கார எத்தனை லட்சக்கணக்கான போலீஸ்காரனா நம்மகிட்ட இருக்காங்க. கரூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. கரூர்னா அங்க உள்ள போலீஸ்காரங்க தான் இருக்கணும், அவங்க தான் வருவாங்க, பக்கத்து மாவட்டத்தில இருந்து வருவாங்க. அவ்வளவுதானே பாதுகாக்க முடியும். நீ ஒரு கட்சி தலைவன்ல, உன்கிட்ட இருக்கிற புறா இளைஞர் தானே. 10 பேருக்கு ஒரு செக்யூரிட்டி போடு, 10 பேருக்கு ஒரு தயார் பண்ண, தொண்டரணியை தயார் பண்ண. கட்சி நிர்வாகிகள் எங்க?
ஒன்றிய செயலாளர், நகர் செயலாளர், அது பூத் லெவல்ல போட்டியில் அவங்களாம் எங்க? அவங்கெல்லாம் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல? இதுதான்டா தற்குறின்னு சொல்றது. ஒரு தலைவன் எப்படி இருக்குன்னு பிளான் போடணும். உன் கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர் யாராவது இருக்காங்களா? போலி லாட்டரி வித்தா ஒரு லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ அர்ஜுனா, அவனுக்கு என்ன மயிறு தெரியும்? அவனுக்கு பாண்டிச்சேரியில சாராய வித்துக்கிட்டு இருந்த புஷி ஆனந்த் வந்தான், அவனுக்கு என்ன மயிறு தெரியும்? நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பாஜக இருந்து அண்ணாமலைக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில தவாய்க்கால இருந்தவன இங்க வந்துட்டு இங்க இருக்கான். அவன் பொய்ய தவிர ஒண்ணும் சொல்ல மாட்டான். பாகிஸ்தான்ல எங்கேயோ நடந்த ஒரு மலை விஷயத்தில் நடந்ததை தமிழ்நாட்டில் நடந்தாக போலி செய்தி பரப்பினவன் தான் அந்த நிர்மல் குமார். இவெல்லாம் அரசியலுக்கு உனக்கு உதவி என்னடா செய்ய போறீங்க? ஒரு திட்டமிடல் வேணாமா? ஒரு பெரிய மிகப்பெரிய மாநாடு நடத்த ஒரு பொதுமக்கள் கூடுறாங்க, ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 30,000 பேர் வர்ற இடத்துல வந்து ஒரு கார் வந்து நிக்கினா சுத்தி மக்கள் வரத்தான் செய்வாங்க. எல்லாமே போலீஸ்காரன் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க போக கூடாது அப்படின்னா உடனே வந்துடுறாங்க. இந்த அண்ணாமலை, இந்த மயிறு கஞ்சா சங்கர், இந்த தமிழிசை, அதெல்லாம் கருத்து சுதந்திரத்தை திமுக தடுக்கிறது. கருத்து சுதந்திரத்தை மக்கள் பேச விட மாட்டேங்கிறாங்க, கட்சிக்காரனை வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க. சரி போ நீ ஒரு ரோட் ஷோ போற இல்ல ஒரு பப்ளிக் மத்தியில பேசிட்டேன்னா அதுக்கு ஒரு காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. தமிழ்நாடு காவல்துறை உலகத்திலே சிறந்த காவல்துறைடா. அவங்களுடைய திட்டமிடல், அவங்களுடைய இது எங்கேயுமே கிடைக்காத ஒண்ணு. அவங்க திட்டம் போடுறாங்க, உனக்கு கொடுக்கறாங்க, 20 பாயிண்ட்ஸ் கொடுக்கறாங்க. நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறீங்க? எவ்வளவு கார் வரும்? எந்த இடம் உங்களுக்கு தேவை? ஏன்னா ஒரு உயர்நீதிமன்ற அந்த உத்தரவுப்படி ஒரு நகர்ல நீங்க மீட்டிங் போடனா குறிப்பிட்ட இடத்துல, சென்னைனா ஒரு இடத்துல தான் போட முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல தான் மீட்டிங் போட முடியும். எல்லா இடத்துலயும் உங்க இஷ்டத்துக்குலாம் போட முடியாது. அதே மாதிரி ஒரு மீட்டிங்க்கு ஒரு 3 இடத்தை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. அவங்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க, அது ரொம்ப குறுகலான இடம். அந்த இடத்தை விட்டுட்டு நல்ல பரவலான ஒரு இடத்தை சொல்றாங்க, அதை அவன் ஒத்துக்கிறான். ஏன் நீங்க அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே, இது குறுகலான இடம், எங்களால இது பண்ண முடியாது, எங்களுக்கு வேற இடம் கொடுங்க, இல்லைன்னா பொதுக்கூட்டம் போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ தானே ஏத்துக்கிட்ட, நீ தானே சொன்ன ஓகே அப்படின்னா. எல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டு இன்னைக்கு காவல்துறை தவறு செஞ்சிருச்சு, எங்களுக்கு குறுகலானு சொல்லி திமுக தவறு பண்ணிருச்சு, திமுக எங்களை அழிக்க பாக்குறேன் ஏன் சொல்றேன்? ஏண்டா வெயில் காலம், காலையில 7 மணிக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்து பெண்களை அதை எதையும் கூட்டிட்டு வந்து ரோட்ல நிக்க வச்சினா அந்த பெண்களுக்கு தண்ணி கொடுத்திருக்கியா? சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணிருக்கியா? ஒண்ணுமே இல்லாம பட்னியை கடந்த குழந்தைகளும் பெண்களும் வரத்தான் செய்வாங்க. ஒரு நடிகனை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க, அது அவங்களுடைய இஷ்டம். இதை யாரும் தடுக்க முடியாது, போகாதேன்னு தடுக்க முடியாது. அப்படி வர்றவங்களுக்கு என்ன ஏற்பாடு செஞ்ச? பாதுகாப்பு என்ன ஏற்பாடு செஞ்ச? உன் கூட இருக்கிறவங்க வண்டிக்கு பின்னால பைக்ல வரத்தானே பாக்குறான ஒழிய அந்த பொதுமக்களை எப்படி பாதுகாக்கணும், பொதுமக்களை எங்கெங்க நிறுத்தணும் கேட்டு பாடுறா. நாளைக்கு 29ஆம் இங்க எங்க ராமநாதபுரத்துல தலைவருடைய ரோட் ஷோ கிட்டத்தட்ட 1 மாசமா திட்டமிடுறாரு எங்க மாவட்ட செயலாளர். ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர், ஒவ்வொரு நகர் செயலாளர், ஒவ்வொரு பேரூர் கலை செயலாளர், ஒவ்வொரு அணி நிர்வாகிகளையும் கூட்டு நீ எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும், இங்க இருந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரைக்கும் உங்களுடைய ஒன்றிய செயலாளருடைய பாதுகாப்பு. அங்க மக்களா இருந்து என்ன பாதுகாப்பு, யாரும் போயிடாம என்னென்ன செய்யணும், அது போல 1 மாசமா திட்டம் பண்றாங்க. நீ 6 மணிக்கு மேல உன்னால பார்க்க முடியாதுடா. யாரும் உன்னை யாரு சந்திச்சிருக்காங்க? யாரு சந்திக்க முடியும்? ரெண்டு பத்திரிகையாளர் உன் கட்சியில இருந்துட்டு ஓடியே போயிட்டான். ஏன்னு கேட்டா இவனை சந்திக்கவே முடியாதுங்க, எங்களுடைய கருத்தை சொல்லணும்னா சொல்ல முடியாது, ஓடி போயிட்டான். அப்படி நீ ஒரு திட்டமிட்டு இருக்கணும். ஒரு 10 பேருக்கு ஒரு பசங்களை நிறுத்தி இல்ல ஒரு டிரெஸ் போட்டு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேணாமா? 1977 முதலமைச்சர் எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் நம்ம விட்டு பிரிஞ்ச முதலமைச்சர் ஆறாரு. தலைவர் கலைஞருக்கு பாதுகாப்பே கொடுக்கல. திமுகவுடைய தொண்டரணி கருப்பு சிவப்பு போட்டுட்டு தலைவர் எங்க மீட்டிங் போன கூடவே போவாங்க. அவங்க தான் பாதுகாப்பு. கிட்டத்தட்ட 13 வருஷமா வனவாசம் இருந்தமே. அப்ப எந்த போலீஸ்காரடா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க? எந்த போலீஸ்காரன் கொடுக்கல. திமுகவுடைய தொண்டரணி, திமுகவுடைய கட்டுப்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தெரிஞ்சவன்டா. ஒரு தலைவன் கீழே எப்படி தொண்டன் இருக்கணுங்கிறது தெரியணும்டா. முதல்ல அது வளர்க்கணும். அது 2019 மார்ச் விருதுநகர் மாநாடு நான் போயிருக்கேன். மிக பிரமாண்டமான கூட்டம். அங்கதான் சொன்னாரு மருது சகோதரர்கள் சொன்னாரு, கைகேசி சாரும் அண்ணன் தங்கம் தென்னரசையும். மிக பிரமாண்டமான ஏற்பாடு, லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாங்க. எந்த போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? மாநாடு முடிஞ்சு வெளியே வரணும், மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு டிராபிக் ஜாம். நம்ம ஆட்கள் தான் ஒவ்வொன்னா இது பண்ணி பொறுமையா இருந்து இது பண்ணி போனாங்க. எங்க சண்டை போட்டான், எந்த சேரை உடைச்சான், எங்களுக்கு போக வழி இல்லைன்னு எந்த காரை உடைச்சான். அதுதான் ஒழுக்கம், அதுதான் ஒரு கட்சியுடைய தலைமை.
எதையுமே தெரியாம உன்னைக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு நாங்க தான் அடுத்த முதல்வர், எங்களுக்கு லட்சக்கணக்கான இருக்க யார் வேணாலும் கூடுவாங்க, நயன்தாரா வந்தாலும் கூடுவாங்க. தனுஷ் ஒரு படத்துடைய இட்லி கடையோட ஒரு இதுக்கு ப்ரமோஷனுக்கு இது வந்திருந்தாரு. என்ன கூட்டம் கூடி இருக்கு. இதெல்லாம் இயற்கைடா. நீ உனக்கு தெரியும் 2026 அந்த ஓட்டு பெட்டியில உன்னுடைய வாக்குகள் விழுந்திருக்கும்ல, அப்ப தெரியும் உன்னுடைய மதிப்பு என்னன்னு. ஏன்னா திமுக அதிமுக எதிராக ஒரு 15-13% வாக்குகள் இருக்கு எப்பவுமே. அந்த வாக்குகள் உனக்கு விழுகும். இப்படி அநியாயமா ஒரு 36 உயிரை பழி வாங்கிட்டியாடா. இதுக்கு முழு காரணம் நீ தான். வேற எதையும் சொல்ல முடியாது, யாரையும் தப்பி பழைக்க முடியாது. இன்னைக்கு தலைவர் நினைச்சிருந்தாருன்னா உன்னை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு புஷி ஆனந்தா இருக்கட்டும், இவன் நிர்மல்குமாரா இருக்கட்டும், இந்த வீரவசனம் பேசினான இந்த போலி லாட்டரியுடைய மருமகன், செருப்ப கல்வி அடிக்கணும். அவன்லாம் என்ன பண்ணா, என்னடா திட்டமிடுற. இன்னைக்கு பென்டி இது ஐபேக் கூட இருந்த, ஐபேக்ல கூட இருந்த ஒரு சர்வே எடுத்தானா நீ பெரிய கிங் ஆயிருவியாடா, நீ பெரிய விஷயம் தெரிஞ்சவனா. ஒரு மாநாடு எப்படி நடத்தணும், ஒரு ஊர்வலம் எப்படி நடத்தணும், திமுக உனக்கு அப்படி தெரியலனா ஒரு திமுக கிளை செயலாளர் கேட்டு பாடுறா. ஒரு ஒன்றிய செயலாளர் எவ்வளவு திட்டமிட்டு செய்வார். ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா லட்சக்கணக்கான மக்கள் கூட பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கோம், மாநாடு நடத்தியிருக்கோம், ரோட் ஷோ நடத்தியிருக்கோம். எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்கா? இந்த 36 பேர் 40 பேர் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்ததுக்கு முழு காரணம் நடிகர் விஜய் தான். திட்டமிடல் இல்லாம நடந்த விஷயங்கள் தான். எல்லாம் ஒரு முதல்வர் நான் அடுத்த முதல்வர் நான் தான் சொன்னா கூட்டம் கூடுனா உடனே முதல்வர் ஆயிடலாமா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நைட்டு நான் 1 மணி வரைக்கும் 1-2 மணி வரைக்கும் இருக்கு. நான் தலைவர் 1 மணில இருந்து ட்ரெயின்ல பிடிச்சா அவர் முகம் அப்படியே கலங்குது. மகேஷ் பொய்யாமலே அங்க இருந்து வராரு. இதுல பார்த்துட்டு யாருக்கு பார்க்காதவன் கண்கலங்கிடுவான்டா. ஒரு 1.5 வயசு புள்ளங்க. அந்த அவங்க அம்மாக்கு அவங்க அம்மா கொஞ்சம் வயசு பொண்ணு தான், அவங்க 1.5 வயசு பொண்ணு. அந்த அம்மாவுக்கு வாயும் பேச முடியாதுங்க, காதும் கேட்காது. அவங்க அம்மாவை பார்த்து அழுகுது குழந்தை இறந்ததுக்கு. இதெல்லாம் பார்த்தா எவன்டா கண்ணீர் விட மாட்டான்? ஒருத்தர் எழுதியிருக்காங்க, கமாண்ட் எழுதியிருக்காங்க. இவர் நம்ம முதல்வர் நடிக்கிறாரு, மகேஷ் பொய்யாமலையும் நடிக்கிறார். அந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா எவனுக்குடா கண்ணீர் வராது? அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு மகேஷ் பொய்யாமலி. ஏண்டா நாங்க படிச்சு சொன்னோம்டா, அந்த சட்டத்திட்டங்கள் கொடுத்திருக்காங்க, காவல்துறை சொல்றபடி நடங்கடான்னு சொன்னமடா. அதை மீறி இப்படி அநியாயமா ஒரு 40 உயிரை பழி கொடுத்தன அவர் அழுகிறாரு. அதை எழுதியிருக்காங்க. இதை நடிக்கிறாருன்னு. நடிப்பு உங்களுக்கு தாண்டா வரும், திமுக காரனுக்கு வராதரா. உண்மையா வாழ்ந்தவனுக்கு வரும், உண்மையா உழைக்கிறவன்டா நாங்கெல்லாம். திட்டமிட எப்படி இருக்கணும் ஒரு தலைவர் சொல்லிட்டாருனா, பிடிக்குதா பிடிக்கலையோ செஞ்சு முடிக்கணும். ரோடு போட்டா தலைவர் சொல்லுவாரு, நான் கோடு போட்டா ரோடு போடக்கூடியவன் என் கட்சிக்காரன் அப்படின்னு. அதான்டா திமுக. படி, நீ வளரு, நல்லா வளரு, நல்லா செய்ய. அது ஒண்ணும் இல்ல. யாரையும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்ல. இன்னைக்கு என்னமோ இவங்களை விமர்சனம் பண்றா, இவங்களை அழிக்க பாக்குற. என்னடா அழிக்க பாக்குறீங்க? பக்தவச்சல இருந்து, ராஜகோபால் ஆச்சாரியில இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதா இருந்து. நாங்க ஜெயலலிதாவே இறந்து போகும்போது என்ன சொன்னோம் தெரியுமா? நீங்க ஆளக்கூடாது தானே சொன்னேன், நீங்க வாழக்கூடாதுன்னு நாங்க சொல்ல. திமுக காரன் ஒவ்வொருத்தனும் பதிவு போட்டான். அதான்டா திமுக காரன். அதான் படிய. நீ அந்த இது போடுறீங்களா பதிவு, ஒருத்தன் போதைய போட்டு பேசுறாங்க, வீடியோல பேசுறான். என் தலைவனை கைது பண்ணிருவியா? கைது பண்ணனா எவனும் உயிரோடு இருக்க முடியுமா? முதல்வரை அங்க எடுத்துமா, ஆட்சியை நாளைக்கே மாத்திடும்னு ஒரு சவால் வர்றான். யார்கிட்ட? திமுக காரன்ட்ட. எல்லாம் பொறுமையா தாண்டா பாருங்க. எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கா? தலைவருக்கு மீறி ஒண்ணு பேசக்கூடாது. நீ எழுதுறதுனால, நீ எழுதி ஒண்ணும் பேசாதனால நீ பெரிய ஆள் ஆயிரன்னு நினைக்கிறியா? ஒரு பொம்பளை பேசுறாங்க, நான் 20 வருஷமா விஜயை காதலிக்கிறேன், நான் ஒரு ஆளு 1 லட்சம் பேருக்கு சமம். என்ன மயிறு உனக்கு தெரியும்? ஒருத்தி சொல்றா, என் புருஷனை விட நான் தான் இவரை விரும்புறேன் அப்படிங்கிற. என்னடா அரசியல் அனுபவம் இருக்கு? இல்ல இந்த மக்களை பத்தி என்ன சிந்திக்கிறீங்க? அவன் சொல்றாங்க, அவன் போய் சொல்றான் நாமக்கல்ல ஒரு மாளிகை கட்டல அப்படின்னு சொல்றான். அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 90% அது முடிஞ்சு போயிடுச்சு. அது கூட தெரியாம எழுதி குடிக்கிறதா படிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் சொல்றது பூரா பொய்யை தவிர வேற எது இல்லை. ஏன்னா கூட உள்ளவன் இன்னைக்கு திமுக தலைவருக்கு சில ஹின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பல ஆண்டுகள் இந்த இயக்கத்தினுடைய தெரிஞ்சவங்க, திருநாவுக்கரசுல இருந்து திருமாவேலவன்ல இருந்து எவ்வளவோ விஷயங்கள் எடுத்து தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க. நீ ஓன்ட்ட யாரா இருக்கிறது? அதை வரைச்சு போலி லாட்டரி வெட்டினா அவன் கேட்டீங்கன்னா 3 சீட்டு லாட்டரி என்ன வைக்கணும்னு சொல்லுவான். 3 நம்பர் லாட்டரி எப்படி ஜெயிக்கணும், அதை எப்படி திருட்டுத்தனமா கேரளாவிலையும் இதுலயும் திரிபுராலையும் சிக்கிம்லையும் கொண்டு எப்படி விற்கிறது, 10 சீட்டு தான் அடிக்கணும்னா 1000 சீட்டு எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாம ஆதவ அர்ஜுனா. அவனுக்கு என்ன தெரியும்? என்ன அரசியல் நுணுக்கம் தெரியும்டா?
இந்த தமிழ்நாட்டு அரசியல் என்ன தேவைன்னு என்ன தெரியும்? என்ன முடிஞ்சிருக்கு, எத்தனை கல்லூரி வந்திருக்கு, எத்தனை பாலங்கள் இருக்கு, எத்தனை அணைகள் யாரு கட்டினது, என்ன வரலாறு உங்களுக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாம கூட்டத்தை கூட்டி இப்படி 40 பேரை அநியாயமா கொண்டுட்டீல. எனக்கெல்லாம் வெறி வருது என்ன தெரியுமா? இவன் 3 பேரையும் 4 பேரையும், இந்த விஜயவும் ஆதவ அர்ஜுனாவையும் இந்த புஷி ஆனந்த சாரா வியாபாரம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சவங்க பாண்டிச்சேரியில. அந்த நாய் இன்னைக்கு ஒரு பொதுச் செயலாளராம பேச கூட தரல. அவ என்னங்க திட்டமிட போறாங்க? இல்லனா நீ ஒரு அரசியல் நடத்தினா ஒரு திமுக முதுபெரும் ஒரு அதிமுகலையோ இல்ல வேற ஒரு கட்சியில இருந்தோ முதுபெரும் தலைவர்களை கூப்பிட்டு நீ வச்சுக்கிட்டு ஐடியா கேட்கணும். சிறந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு அதிகாரி ஐடியா கேட்கணும். ஒண்ணுமே கேட்கறது இல்ல. 6 மணிக்கு மேல பகல்ல எத்தனை மணி நேரம் உன்னோட பேசுறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான். இன்னைக்கு அங்கங்க கட்சியில சில பதவிகள் கிடைக்காதவன் உன் பின்னால வர்றான். ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவன் உன் பின்னால வர்றான். ஓட்டே இல்லாதவன் உன் பின்னால வர்றான். ஸ்கூல்ல படிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், போதை நடத்துறவன், வேலை வெட்டி இல்லாதவன், திருட்டு பயில்க, இவங்க தான் உன் கட்சியில இருக்கான். எத்தனை காலத்துக்கு உன் கூட இருந்துருவான்? இதெல்லாம் உனக்கு புரியாது. 2026 ஓட்டு வரட்டும். ஆனா மிகப்பெரிய வருத்தம், இந்த மாதிரி எந்த இது இல்லாம இப்ப திமுக தலைவர் கொஞ்சம் முடிவு பண்ணணும். இவன் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி அனுமதி கொடுத்துட்டு அப்பாவி பொதுமக்களை கொள்றாங்களா, இதுக்கு தடுக்கணும். முதல்வர் தான் தடுக்கணும், வேற யாரும் தடுக்க முடியும்? கடுமையான இப்ப தலைவர் என்ன நினைக்கிறாரு? இவங்களை கைது பண்ணி வெட்டியா இது பண்ணணும். வரட்டும், கமிஷன் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 4 பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விஜய் தவிர்த்து மொத்த 3 பேரும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் பண்ண நடை எடுக்கட்டும், கமிஷன் சொல்லட்டும், தூக்கி உள்ள போடுங்க. இவெல்லாம் ஆதவ அர்ஜுனா புஷியை கொண்டு போய் ஒரு வருஷம் குண்டாசுல கொண்டு போட்டா தான் இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்க. எவனாவது இருக்கானாங்க? இன்னைக்கு இறந்த உடனே இவர் போயிட்டாரு, செந்தில் பாலாஜி போயிட்டாரு, மா சுப்பிரமணி போயிட்டாரு, அமைச்சர் மா சுப்பிரமணி போயிட்டாரு, அமைச்சர் மகேஷ் வந்துட்டாரு, இங்கிட்ட இதுல இந்த ரகுபதி போயிட்டாரு, மையநாதன் போயிட்டாரு. அத்தனை அமைச்சர்கள் அங்கே அமைச்சர் ஏவாவில இருந்து, அமைச்சர் நேரில் இருந்து, அமைச்சர் பெரியார் இருந்து அவ்வளவு பேர் அங்கதாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு, அதிமுக கரூர் வந்தாங்க. உன் கட்சியில எவன்டா வந்தான்? எவன் வந்திருக்கான்? எவன் இருக்கான் உனக்கு? அதுக்குள்ளேயே முதலமைச்சர் ஆகலாம். கட்டமைப்பு பண்ற, ஒரு அடி கட்டமைப்பு பண்ண. இன்னைக்கு ஒரு 30,000 பேர். அவங்க என்ன போலீஸ்கார என்ன சொல்றாங்க தெரியுமா? 7 மணிக்கு வர்றவங்க, அதாவது கிட்டத்தட்ட 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லி பிளான், 7 மணிக்கு தான் வர்றாங்க. பெர்மிஷன் வாங்குறது 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா 10,000 பேருக்குள்ள பாதுகாப்புக்கு போலீஸ் அனுப்பியிருக்காங்க. வந்தது 30 to 35,000 பேர், 30,000 பேர் வந்திருக்கான்னு வச்சுங்க. சொல்லல இவங்க 10,000 பேர் தான் பெர்மிஷன் எழுதி கொடுக்குறான். 6 மணி உனக்கு அந்த இது வேணாமா? ஒரு ரோட்ல நிக்கிற பெண்களும் குழந்தைகளும் நிக்கிறாங்கன்னு தெரிய வேணாமா? காலையில 7 மணி வரைக்கும் நின்றாங்க. பசியும் பட்டினியுமா இருந்து நம்ம தமிழ் குளங்கள் செத்து போயிருக்குங்க. இதெல்லாம் சும்மா விடலாம் வேணாம். இனிமே ரோட் ஷோ மயிர் ஷோன்னு வெளியவே வரக்கூடாதுங்க. நீ தேர்தல் வந்தா நேரம் வந்துக்க. பொதுக்கூட்டம் போட்டுனா எங்கேயாவது ஒரு மூலையில பொதுக்கூட்டம் போட்டுங்க. ரோட்ல மக்கள் மத்தியில இவன் வரவே கூடாதுங்க. வந்தானா இனிமே திமுக காரங்க தான் இறங்கி அடிக்கணும். இனிமே வேற என்ன வழி இருக்கு? உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தர் கேஸ் போடுறேன்னு இருக்காரு. இப்படி நீங்க கட்சிக்காரன் போட்ட தானே இது? தனி மனிதன் போடட்டும், போட்டு இவனை கோர்ட்ல ஏத்தனுங்க. சும்மா ஒண்ணுமே ஒரு மயிரும் தெரியாம அப்பாவி பொதுமக்களை கொண்டுட்டா வேடிக்கை பார்க்க இருக்காங்க. நம்ம உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கடையில திமுக காரன் எல்லாமா எதுக்கு நடந்தாலும் திமுக காரன். இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கா பாருங்க. ஏண்டா நீ தான் இப்ப 85 கோடி ஊழல் பண்ண, பல கோடி ஊழல் பண்ண, உன்னை செருப்பு கழட்டி அடிச்சாங்களாங்க. செருப்பு கழட்டி அடிச்சதானடா உன்னை வெளியே அனுப்புனாங்க அண்ணாமலை. இன்னும் நீ திறந்தலையா? அவன் சொல்றாங்க காவல்துறை பாதுகாப்பு. நீ ஒரு உண்மையில ஐபிஎஸ் படிச்சு வந்தியாடா? இல்ல நாக்பூர்ல அங்க ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல கூட்டி இருந்தவன உன்னை ஐபிஎஸ் ஆக்கிட்டாங்களா? ரூல்ஸ் தெரியாதா உனக்கு? 10,000 பேர் வந்தானா எவ்வளவு போலீஸ் போகணும் தெரியாதாடா? அவன் சொல்றான். அதே மாதிரி தமிழிசை எல்லாம் ஒரு பொம்பளை. அவங்க ஏர்போர்ட்ல ஒரு நாள் ஏர்போர்ட்ல அவங்க மகனை கூட்டிட்டு போறாப்ல. மகன் சொல்றான் பிஜேபி ஒழுகுன்னு அவன் மகன் சொல்றான். உடனே மூஞ்சிலாம் வெளுத்து போச்சு. அப்ப அவங்க நிருபர்ல கேட்கறான் என்ன சொல்றான்? இல்ல அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, அவங்க மனைவியோட சண்டை, ஒரு மைண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. தன் தலைவர் கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து தாலி எடுத்து கொடுத்தாங்க. அவங்க குடும்பத்துல எது விஷயம் கலைஞர் போறாங்க. அது சொல்ற போலீஸ் காவல்துறை எதுல அரசியல் பண்றன்னு ஒரு இது இல்லையா? அந்த கஞ்சா சங்கர் சொல்றான் பொய்யா எழுதி. யாருங்க இந்த கஞ்சா சங்கர்?
தன்னுடைய அப்பாவுடைய பதவியை, அவன் அப்பா ஒரு போலீஸ்ல வேலை பார்த்தான், அந்த பதவியை வாங்குறாங்க. அதுல ஒரு கணினி கம்ப்யூட்டர் செக்ஷன்ல வேலை பார்க்கறாம அங்க உள்ள தகவல் உளவுத்துறை அந்த கணினியில சேகரிச்சு வைக்கக்கூடிய காவல்துறை ரகசியங்களை பொதுவெளியில வித்து தேச துரோகம் செஞ்சு பதவி விட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு பச்சை துரோகிங்க, அவன் ஒரு தேச துரோகிங்க அந்த கஞ்சா சங்கர். அவன் இன்னைக்கு வந்து உளவுத்துறையில கிடைக்கிற விஷயம், காவல்துறையில கிடைக்கிற விஷயங்கள், இந்த சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சின்ன சின்ன நிருபர்கள் இருக்காங்க, 500 ரூபாய் நிருபர்கள், அவங்க கொடுக்கிற தகவலை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போறது, அங்க வருவாங்க பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, போதையை போட்டுட்டு ஏதாவது உளருவாங்க, அதெல்லாம் கேட்சப் பண்ணி சொல்லி மிரட்டி காசு வாங்குறது. இதே வேலைதான் அந்த கஞ்சா சங்கர் சொல்றான். இவங்க இப்படி ஒரு நடக்கணும்னு திமுக எதிர்பார்த்து தான் திமுக செஞ்ச சதிங்கிறான் அந்த கஞ்சா சங்கர் நாய். பொது வழியில தவறா பேசக்கூடாது, பொது வழியில தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு நீதிமன்றம் இது பண்ணோம்னா அவன் சொல்றான். ஒரு பொம்பளை எவன் பொண்டாட்டி கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க கஞ்சா சங்கர் அவனுடைய ஆபீஸ்ல. அவன் கூட இருந்த ஒருத்தன் ஓடி போயிட்டா இன்னொருத்தன் ஒரு அல்லக்கையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கேள்வி வைப்பாங்களா, பதில் சொல்லுவாங்களாம். அவன் சொல்றாங்க திமுக வந்து திட்டமிட்டு செஞ்சிச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு திமுக எதிர்பார்த்து தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவனை செருப்பு கழட்டி அடிக்கணுமா இல்லையாங்க கஞ்சா சங்கர? இன்னமா நடமாட வர்றீங்க? அவனா இன்னமா சீமான நடமாட வர்றீங்க? அண்ணாங்கிற ஒரு சனியனையும் எம்ஜிஆர்ங்கிற ஒரு சனியனையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பயணிக்கிறான் தாவன்னு சொல்றான். அண்ணாவை சனியன்கிறாங்க. திமுகவினுடைய 2 கோடி திமுகவுடைய தலைவரை ஆசான தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேர் கொடுத்தவரை, தமிழ் மக்கள் வாழணுங்கிறதுக்காக வேண்டி இந்தி மொழி போராட்டம் பண்ணவர, தன் உடலை கூட பொருள்படுத்தாம புற்றுநோய் வந்து இறந்து போனார் அவரு, தன் உடலை கூட கவனிக்காத ஒரு தலைவனை சனியங்கிறாங்க. அவனைலாங்க இன்னமாங்க நடமாடு வர்றீங்க, இன்னமாங்க என்ன முதல்வர் பக்கத்துல உட்கார வச்சு அவனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம செய்த தவறு தாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பையெல்லாம் எழுதுறாங்க திமுக தமிழக முதல்வரையும் துணை முதலமைச்சரையும் கட்சிக்காரனையும் மிக கேவலமா எழுதுறான். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவருங்கிற நமக்குன்னு ஒரு தலைவர் இருக்காருல்ல, அதனால இந்த 40 பேர் சாவுக்கு காரணம் விஜயும் அவனோடு இருந்த அணில் குஞ்சுகளும் தான். இதுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்காம அவன் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அதுக்குள்ள ஏற்பாடு தமிழ்நாடு அரசு செய்யணும். இவன் கத்தட்டும், இந்த குஞ்சுகள் இருக்கான்ல போதைய போட்டு கஞ்சா போட்டுட்டு என்ன வேணாலும் கத்தட்டும், இல்ல விவரம் தெரியாம சத்தம் போடட்டும். கொஞ்சம் நீங்களே ஒரு தாவைக்கால உள்ளவன், நீங்களே ஒரு மனச்சாட்சியோட சிந்திச்சு பாரு. நீங்க எல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த மக்கள் சிந்திச்சிருப்பாங்களா? நீனே ஓடுறிய. ஒரு பொறுப்புல உள்ளவன், ஒரு நிர்வாகத்தில் உள்ளவன், ஒரு அந்த கரூர் மாவட்டம்னா சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த மாவட்டத்தை சுற்றி விட்டுற நிர்வாகிகள் தானே வந்திருப்பீங்க. அந்த நிர்வாகிகள்லாம் அந்த பெண்களை பாதுகாப்பா வச்சுட்டு அந்த பெண்களுக்குள்ள ஏற்பாடு 7 மணிக்கு நின்னா கூட அவங்களுக்குள்ள தண்ணியோ அவங்களுக்குள்ள சாப்பாடு கொடுத்துருந்தா இந்த சாவு கிடைச்சிருக்காது. அப்ப இந்த சாவுக்கு காரணம் முழுக்க தாவைக்கா தலைவரும் தாவைக்கா தான். A1 குற்றவாளி விஜய். இதை சும்மா விடக்கூடாது தலைவர். அதாவது இதை நம்ம முதலெடுக்கிறதா நினைக்கிறோம், அரசியலா நினைக்க வேணாம். ஒரு தற்குறியினுடைய ஒரு மயிரும் தெரியாத ஒரு தலைவனுடைய தவறான செயல்கள்னால இன்னைக்கு 40 உயிரை பறி கொடுத்திருக்கும். ஒரு நடிகனுக்காண்டி உயிரிழந்தது, இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமா உயிரிழந்தது எந்த நாட்டிலையும் இல்லைங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க, தன்னுடைய நாட்டினுடைய மொழிக்காண்டி போராடி நம்ம ஹிந்தி திணிப்புக்காண்டி போராடி உயிர் நீத்தாமல மொழிக்காக போராடி உயிர் நீத்திருப்பான், தன் நாட்டுக்காக உயிர் நீத்திருப்பான், தன்னுடைய நிலத்தை அந்நிய நாடு பறிச்சுட்டாங்கிறதுக்காண்டி அவன் போராடி இருப்பான், உயிர் நீத்திருப்பான், தன்னுடைய உரிமைக்காண்டி போராடி இருப்பான். அப்படியே உயிராக்கணும். அநியாயமா ஒரு நடிகனை பார்க்கணுங்கிறக்காண்டி போய் உயிராக்கணும். கேவலமா இல்லையாங்க? தாய்மார்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்க உங்களுக்கு போனா நீங்க போறதுனா நீங்க மட்டும் போங்க. அந்த இளம் பிஞ்சுகள் என்னங்க தப்பு பண்ணுச்சு? எதிர்காலத்துல வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து இந்த சமுதாயத்துல நல்லவங்களா வாழ வேண்டிய ஒரு பிஞ்சுகளை எல்லாம் சேர்த்து கொண்டுட்டு இல்லைங்க. என்ன அப்படி என்னங்க நடிப்பு வேண்டியிருக்கு? அப்படி என்னங்க இது? சினிமால சீரியல் பார்த்து கெட்டு போயிட்டீங்க. கொஞ்சமாவது திறந்துருங்க, கொஞ்சமாவது பகுத்தறி. அதாங்க பெரியார் பாடுபட்டாரு. வரணும் எல்லாரும் கொஞ்சமாவது திருந்துங்க. ஆனா இந்த விஷயத்துல 40 பேருக்கு உயிருக்கு காரணமான தாவேக்காவுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். அவருடைய தலைவரை அவங்க 3 பேரையும் தூக்கி உள்ள போடணும். அது எப்படியும் கமிஷன் வந்து அவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு சொல்லும். உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தலைவர்கிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறோம். என்ன நாகரிக அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படித்தாங்க நம்ம இந்த தாவேக்கா மாதிரி ஆட்கள் தான் இவங்க வருவாங்க. கருத்து சுதந்திரம் கொடுங்க.
அரசியல்வாதிக்கு உரிமை கொடுங்க. ஆனா இப்படி எல்லாம் அவன் அநியாயம் பண்ற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அதனால தலைவர்கிட்ட வேண்டுகிறோம், இது ஒரு தேவையான ஒரு தேவையில்லாத ஒரு உயிர் பலி. அது தமிழ்நாடுங்கிற ஒரு படித்த மாநிலத்துல, ஒரு பொருளாதார உயர்ந்த மாநிலத்துல பல மாநிலமும் நம்மளை பாராட்டுறான். இப்படி ஒரு மாநிலத்துல போங்கடா, ஓபியில இருந்து மாப்பில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து குஜராத்லயும் பொருளாதாரம் எப்படி வளர்க்கணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், போய் ஸ்டாலின் போய் கத்துட்டு வாங்கடான்னு சொல்றாங்க. அங்க அந்த அளவுக்கு ஆகி போச்சு. மாணவர்கள் இருந்து இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு பேர் வாங்கிட்டாரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் ஆள்ற மாநிலத்துல ஒரு 40 பேர் அநியாயமா செத்து போறதுக்கு காரணமா இருந்திருக்கான ஒரு நடிகன். அசிங்கமா இருக்குங்க நமக்கு. ஒரு தமிழன் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குங்க. ஒரு நடிகனுக்கு இப்ப கேரளால பாருங்க, நடிகனா தான் பாப்பான். இப்ப கூட சுரேஷ் கோபி ஜெயிச்சது ஓட்டுல தில்லுமுள்ளு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான் இப்ப சொல்றாங்க. இங்க இல்லன்னா அங்க யாருமே வர முடியாதுங்க. எம்எல்ஏ வருவான், இது பண்ணுவான், ஆனா அங்க எந்த இதுவும் பண்ண முடியாது. நம்மகிட்ட ஏங்க இப்படி இருக்காங்க? ஆந்திரா மாதிரி நடிகர் பின்னால போக ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு. கொஞ்சமாவது திருந்துங்க. எனவே கழக நம்ம கட்சிக்காரங்களுக்கு சொல்றது, இவன் கத்துறவன் கத்திட்டு போறான், எழுதுவான். நிறைய பேர் எனக்கு அனுப்புனாங்க, இந்த மாதிரி அசிங்கமா பதிவு போடுறாங்க, திமுக போட்டு போறான். அதை நீங்க கண்டுக்கிறாதீங்க. அதுல அவன் ஒரு பதிவு போடுறான்னா அதுக்கு ஒரு 5 பேரோட 2 பேரோட லைக் இல்லங்க. நீங்க போய் மொத்தமா போய் அவனோட அடிக்கவும், அவனோட ரிப்போர்ட் அடிக்கவும், அவனுக்கு போய் அதுல கமாண்ட் போடவும் அவன் பெரிய ஹீரோ ஆயிடுறான். விடுங்க, அவன் என்ன வேணாலும் எழுதட்டும். கொள்கை பிடிப்புள்ள திமுக காரன் இருக்கிற வரைக்கும் நம்ம இயக்கத்தை எவனும் அழிக்க முடியாதுங்க. ஒரு இறப்புலையோ ஒரு வீழ்ச்சியிலையோ இல்லங்க திமுக வளர்ச்சி. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய சாதனை, நம்மளுடைய தியாகம், நம்மளுடைய உண்மை தாங்க நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகுது. அந்த ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு திமுக காரனும் இருங்க. வெற்றி நமக்கு தாங்க. 200 இல்ல 200 தாண்டி வெற்றி பெறுவோம். அதுல எந்த சந்தேகம் வேணாம். ஏன்னா நினைக்கலாம் இப்படிலாம் வர்றாங்க இவ்வளவு கூட்டம் வருதா, அதெல்லாம் விட்டுருங்க. உண்மை என்னைக்கும் போடுறது. அந்த உண்மை நம்மகிட்ட இருக்கு. அந்த உண்மை நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் 200 தாண்டியே ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.